ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரியில் ஹைட்ராலிக் பம்ப் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ்டர்டே வீடியோவில் என்ன பார்த்தோம், நம்ம ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்பைன் பார்த்தோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். சரிங்களா? அந்த இம்பேக்ட் ஆஃப் ஜெட்டு, ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் அண்ட் டர்பைன், இதுலேருந்து எல்லாமே இந்த 3 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 6 மார்க், அதாவது ஒரு 3-4 கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதே மாதிரி தான் ஹைட்ராலிக் பம்பும். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி பம்ப்பு சேம், அதே ஸ்பெசிஃபிக் ஆஃப் டர்பைன் அப்படின்னு கேட்பாங்க. எந்த பம்பு எதுக்கு சூட்டபுள் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரைமிங் ஆக்ஷன் என்னென்னு கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ், போலாங்களா? ஓகே. ஸோ டர்பைன் அப்படின்னா நமக்கு ஹைட்ராலிக் எனர்ஜி, தண்ணி படுது, அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது, அதை நம்ம டர்பைன் நம்ம சொன்னோம். இது என்னென்னா ஒரு பம்பு, ஓகேங்களா, ஒரு மோட்டர், வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி வாட்டரை லிஃப்ட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்ங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹைட்ராலிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹைட்ராலிக் எனர்ஜி இஸ் நோன் அஸ் பம்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பம்போடைய மெயின் பிரின்சிபல் இது தான். ஓகேங்களா? ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது 0 ஃப்ளோர், நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், நமக்கு வந்து 3வது ஃப்ளோரில் தண்ணி போகணும் அப்படின்னா பம்ப் ஆன் பண்ணுறோம். ஸோ ப்ரெஷர்னால, மெக்கானிக்கல் ப்ரெஷர்னால நமக்கு என்ன வருது, ஹைட்ராலிக் எனர்ஜி வந்து லிஃப்ட் பண்ணுது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், த சென்ட்ரிஃபியூகல் பம்ப், சிஎஃப் மீன்ஸ் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் இன்வர்டு ஃப்ளோ ஆஃப் தி ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியாக்ஷன் டர்பைன் நமக்கு என்னது, ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரியாக்ஷன், அப்போ இது வந்து அவுட்வர்டு ஃப்ளோ, தண்ணி வந்து வெளியே தள்ளுது. ஓகே, இதுதான் நமக்கு வந்து மோட்டர்னு வச்சுக்கோங்க. இது உள்ள இருக்கக்கூடிய வேர்ன் தண்ணி நமக்கு வந்து பண்ணணும், வெளியே தள்ளும். அப்போ தான் நமக்கு என்னமோ பைப் வழியாக நமக்கு தண்ணி வெளியே போகும். பட் ரியாக்ஷன் டர்பைன் நமக்கு என்னது, ரியாக்ஷன் டர்பைன் வந்து ஜென்ரலாக இன்வர்டு ஃப்ளோ, தண்ணி பூரா நமக்கு டர்பைனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாஃப்ட்டில் பட்டு நமக்கு பவராக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேரெக்டாக சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் reverse of inward flow of the reaction turbine or outward flow condition generally. Centrifugal pump generally is outward condition. It is a principle. இதனுடைய principle என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா, வெர்டெக்ஸ், ஓகே, ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் மோஷன் சொல்லுவாங்க. இதை நம்ம படிக்கும். ஓகே, நம்ம என்ன படிப்போம், அந்த டாபிக் என்ன இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரீ வெர்டெக்ஸ், ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் மோஷன் அவுட்வர்ட் ஃப்ளோ ஆஃப் தி அவுட் சைட் ஆஃப் தி சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அப்படி சொல்லுவாங்க. அவுட் சைட் ஆஃப் தி சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ஓகேங்களா? இந்த ஓலெட் பம்ப், ஓகேங்க, இந்த ஓலெட் பம்ப் கேசிங், ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இந்த ஓலெட் பம்ப் கேசிங் அவுட் சைடு ஆர் செக்ஷன் ஏரியா, ஓகே, இஸ் எ ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ. அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பம்போட கிராஸ் செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாஃப்ட்டு, இதை சுற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலெட் கேசிங், இந்த அவுட் சைடு கேசிங் இருக்குது இல்லைங்களா, இந்த அவுட் சைடு கேசிங் வந்துன்னா ஓலெட் பம்ப் அவுட் சைடு கேசிங்னா இதனோட இதுதான் கேசிங். ஓலெட் பம்ப் அவுட் சைடு கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு கேசிங் வந்து நமக்கு ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ் ஃப்ளோ. ஓகேங்களா? ஜென்ரலாக பிரின்சிபல் வந்து அவுட் சைடு வந்து ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ் ஃப்ளோ. இந்த வேர்டு கொடுத்துருக்கணும். ஓகேங்க, இந்த ஓலெட் கேசிங் அவுட் சைடு ஆர் செக்ஷனல் ஏரியா ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் யூஸ்டு ஃபார் லிஃப்டிங் ஹெவி ஆஃப் விஸ்கஸ் ஃப்ளூயிட். ஓகேங்க, ஹெவி விஸ்கஸ் ஃப்ளூயிட் அண்ட் சீவேஜ் வாட்டர், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா. அண்ட் நார்மல் நம்ம வீட்லேயும் நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எஸ். ஸோ அதாவது ஹெவி லிஃப்டிங் ஃப்ளூயிட் அப்படின்றோம். அதாவது சீவேஜ், ஸ்லட்ஜு, ஸோ அதெல்லாம் நம்ம லிஃப்ட் பண்ணணும், மூவ் பண்ணணும். ஓகேங்களா? சீவேஜ் ஸ்லட்ஜெலாம் நம்ம ஏன் லிஃப்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஸோ ப்ரைமிங் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த ப்ரைமிங் ஆக்ஷன், இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, the hydraulic energy is converted into the mechanical energy is the turbine. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹைட்ராலிக் எனர்ஜி இஸ் அ பம்ப் ஒன்று. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ் மோஷன். கரெக்ட். அடுத்தது சென்ட்ரிஃபியூகல் பம்ப் யூஸ்டு ஃபார் லிஃப்டிங் ஹெவி லிக்விட், மோர் விஸ்கஸ் ஃப்ளூயிட், சீவேஜ் வாட்டர் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த பார்ட் தியரி பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா, ப்ரைமிங் ஆக்ஷன். ஓகேங்களா? ப்ரைமிங் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஸோ மோட்டர் ஆன் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அந்த பிளக்கு மேலே இருக்கக்கூடிய பிளக் வால் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா.
ஓகே, டோட்டல் ஏர் நம்ம என்ன பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு பேர் தான் ப்ரைமிங் ஆக்ஷன். ஸோ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டரை ஃபில் பண்ணுவோம். அந்த சேம்பரில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி எவ்வளோ கொடுக்குற கேஸு, ஓகேங்களா. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கேஸை ரிமூவ் பண்ணிடணும். நம்ம தண்ணி ஊற்றி நம்மளோட அவுட்லெட் பைப்பில், ஓகேங்களா. ஸோ அந்த சேம்பர் வந்து சின்னதாக இருக்கும். அது மாதிரி சின்ன ஒரு வால்வு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது ரிமூவ் பண்ணி நம்ம கேஸை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த சேம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் பைப்போட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். அவுட்லெட் பைப்பு அண்டு இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் பைப்பு. ஓகே, இதுலேருந்து கேஸ் பூரா ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வாட்டர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் கேஸ் நமக்கு வெளியே வந்துடும். அது எப்போ தெரியும், இந்த ஃபில் ஆன வாட்டர் நமக்கு மறுபடியும் நம்ம ஃபில் பண்ணுற இடத்துலயே மறுபடியும் ரிட்டர்ன் வெளியே வரும். சரிங்களா. எஸ், அதுக்கு பேர் தான் ப்ரைமிங் ஆக்ஷன். ஓகே, இது ஜென்ரல். ஓகே, விச் லிக்விட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு இன் த சேம்பர் ஆஃப் பம்ப் and the air or gas or vapor gas pump driven out from, ஓகேங்களா, in pump driven out from, வெளியே எடுத்துடுறோம், from the portion of the pump அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. the liquid filled within the chamber, gas, air and vapors are removed from the pump is known as priming action. இதுதான் நமக்கு வந்து ஜென்ரல். ஓகேங்களா. எஸ், இந்த ப்ரைமிங் அப்படின்ற கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஹெட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். லோ ஹெட் பம்ப், மீடியம் ஹெட் பம்ப் அண்டு ஹை ஹெட் பம்ப். அவ்வளோதான். இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பில் தியரி பார்ட் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தான். இது தண்ணீர் அதிகமாக கேட்டது கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹெட் விசஸ் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, ஹெட் விசஸ் டிஸ்சார்ஜ் நம்ம பார்க்க போகிறோம். லோ ஹெட் பம்ப் அப்படின்னா அப் டு 15 மீட்டர். ஆக்சுவலாக 15, 40, 40, எஸ், ஓகே, 40 அண்ட் கிரேட்டர் தென் 40. அந்த கேஸ் தான் 3 தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. லெஸ் தென் 50 மீட்டர் லோ ஹெட் பம்ப், 15 to 40 மீட்டர் மீடியம் ஹெட் பம்ப், ஹை ஹெட் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரேட்டர் தென் 40 மீட்டர். டேரெக்டாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, லோ ஹெட் பம்ப், ஹை ஹெட் பம்ப்னு சொல்லிட்டு டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இதை கேட்டுருவாங்க. ஓகே, எஸ். பம்ப், அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்ப் விசஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. எந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா அதிக டிஸ்சார்ஜ் கொடுக்கும், த ஃப்ளோ இஸ் தி ஆக்சியல் ஃப்ளோ பம்ப் தான் அதிக டிஸ்சார்ஜ் கொடுக்கும். பிகாஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இஸ் மோர் இன் தி ஆக்சியல் ஃப்ளோ கண்டிஷன். ஓகேங்களா, ஆக்சியல் ஃப்ளோ கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. ஓகேங்களா, ரேடியல் ஃப்ளோ, ஆக்சியல் ஃப்ளோ, கெப்லான் அண்ட் ப்ரொப்பல் டர்பைன் இஸ் தி ஆக்சியல் ஃப்ளோ. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், கிரேட்டர் தேன் 300 சொல்லிட்டு. ஆனால் ஹெட் வந்து கம்மியாக தான் இருக்கும், லெஸ் தேன் 80 ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம டர்பைனில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எஸ். ஸோ ரேடியல் ஃப்ளோ கண்டிஷன் லெஸ் தென் 80. ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு நமக்கு கம்மியாக இருக்கும், ஹெட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, வைஸ் வெர்சா அப்படியே. மிக்ஸ்டு ஃப்ளோ கண்டிஷன் மீடியம் ஹெட் மீடியம் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பம்பு பேர்லாம் சொல்கிறேன் பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோ வச்சு நம்ம மிக்ஸ்டு ஃப்ளோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அப்படி தான் நம்ம வச்சுக்கிறோம். அங்கே என்ன பார்த்தோம், ஃப்ரான்சிஸ் டர்பைனில் மிக்ஸ்டு, அதாவது மீடியம் ஹெட் அப்படிங்கும்போது நமக்கு ஃப்ரான்சிஸ் டர்பைன், ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா. எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹெட் மீடியம் டிஸ்சார்ஜ் 80 to 160 ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. ஓகேங்களா. ஆக்சுவல் ஃப்ளோ கண்டிஷன் ஹை டிஸ்சார்ஜ், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தென் 160 அப் டு 450. இந்த 450 தாண்டி போகாது. 450 தாண்டி போச்சுன்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா டிஸ்சார்ஜ் நமக்கு வந்து கம்மியாக நடக்குது. அந்த ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்லிப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி பம்ப் இஸ் கிரேட்டர் தென் 450 mm. நெகட்டிவ் ஸ்லிப் வில் பி அக்கர் அப்படின்றோம். நெகட்டிவ் ஸ்லிப் வில் பி அக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. எஸ். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிராஃப். என்னன்னு சொல்லணும்னா நமக்கு பேஸ்ட் ஆன் பவர், டிஸ்சார்ஜ், ஹெட் டிஸ்சார்ஜ் வச்சு நமக்கு இதெல்லாம் இது ஒன்றும் கேட்டதில்லை, சும்மா வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. எஸ். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் வேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பேஸ்ட் ஆன் த வேன் கண்டிஷன். ஓகேங்களா. ரேடியல் டைரக்ஷன், அதாவது ஃப்ளோக்கு ரேடியலாக இருக்கக்கூடியது. ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்டு வேன் தான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய வேன் வந்து நமக்கு பேக்வேர்டு பெண்ட் வேன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலி சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ஓகேங்க, பேக்வேர்டு வேன் ஆர் யூஸ்ட் லோ ஹெட் அண்ட் ஹை டிஸ்சார்ஜ் நம்ம கொடுக்கக்கூடியது மோர் எஃபிஷியன்சியாக இருக்கும். சரிங்களா. எஸ். நமக்கு மெயின் திங் டிஸ்சார்ஜ் வந்து அதிகம் வரணும். ஓகே, எஸ். அடுத்தது ஃபார்வேர்டு வேர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார்வேர்டில் பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ன் அது. நெக்ஸ்ட் ஃபார்வேர்டு வேர்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், நமக்கு பவர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக அப்படின்றத மீன் பண்ணுது. ரேடியல் வேன் வந்து லீனியர் ப்ரொபோர்ஷன் டேரக்ஷன் நமக்கு வருது. பேக்வேர்டு வேன் அப்படிங்கும்போது பவர் நீங்கள் கம்மியாக சப்ளை பண்ணாலும் டிஸ்சார்ஜ் நமக்கு வந்து அதிகமாக வருது. சரிங்களா. இது வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். சரிங்களா. இது வந்து கர்வ் இப்படி நமக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக்வேர்டு வேன் நமக்கு என்ன சொல்கிறோம், மோர் எஃபிஷியன்சி இஸ் பெட்டர். ஜென்ரலாக சென்ட்ரிஃபியூகல் பம்பில் யூஸ் பண்ணுறது நமக்கு பேக்வேர்டு பெண்ட் வேன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. அங்கே எப்படி கப்பு நம்ம யூஸ் பண்ணணுமோ, கப் அண்ட் டபுள் ஸ்பிளிட் கப் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுமாரி இங்கே வந்து பேக்வேர்டு வேன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா.
ஓகே. நவ் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி பம்ப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் அங்க எப்படி பார்த்தோம்? அங்க என்ன பார்த்தோம்? 1 ஹெட் அப்படிங்கும்போது பவர் வந்து 1 கிலோ வாட்ஸ் 1 வாட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதேமாரி இங்க என்னன்னா 1 மீட்டர் கியூப் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது ஹெட் வந்து 1 அவ்வளோதான். தி வொர்க்கிங் ஹெட் ஆஃப் தி பம்ப் வாஸ் 1 மீட்டர். அட் த சேம் டைம் டிஸ்சார்ஜ் ஆஃப் தி லிக்விட் இஸ் 1 மீட்டர் கியூப் பெர் செகண்ட்ஸ். முடிஞ்சிருச்சு. அங்க பவர், இங்க டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் n இஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் Q அண்டர் is 1 unit of Q under 1 unit of the head. ஒரு மீட்டர் ஹெட்டுங்கும்போது ஒரு மீட்டர் கியூப் டிஸ்சார்ஜ் எங்களுக்கு இருக்கணும் பர் செகண்ட்ஸ்க்கு டிஸ்சார்ஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி பம்ப் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி பம்ப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ரூட் கியூ ஹெச் பவர் 3/4. அங்கே என்ன பார்த்தோம்? n இன்ட்டு ரூட் பி ஹெச் பவர் 5/4னு பார்த்தோம். சரிங்களா? ஃபார்முலா கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம சிங்கிளாக படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். அங்கே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? n இன்ட்டு ரூட் பி ஹெச் பவர் 3/4ன்றுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். n கொடுத்துருக்காங்க கியூவா பியான்னு பார்த்துக்கணும். பி ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 5/4 பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டைமென்ஷனல் பேராமீட்டர். டைமென்ஷன்லெஸ் பேராமீட்டர்னா ஒமேகா இன்ட்டு ரூட் கியூ GH பவர் 3/4. அங்கே என்ன பார்த்தோம்? ஒமேகா இன்ட்டு ரூட் கியூ P/4 GH பவர் 3/4. இதெல்லாம் கேட்டதில்ல, சும்மா வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒமேகா அப்படின்றது 2πn/60. பட் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிக் ஸ்பீட்னா என்னன்னு டெஃபினேஷன் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பம்ப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகேங்களா? எனக்கு நம்பர் ஆஃப் பம்ப் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுலேருந்து எனக்கு முன்னே ஹெட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஹெட்டு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு வந்து 100 மீட்டர் எனக்கு லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஒரு பம்ப் எனக்கு 10 மீட்டர் லிஃப்ட் பண்ணுதுன்றது இப்போ 10. அப்போ 10 நம்பர் ஆஃப் பம்ப் நமக்கு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் நமக்கு வேணும். இதுதான் நம்ம கான்செப்ட். டோட்டல் ஹெட் எவ்வளோ நீங்கள் லிஃப்ட் பண்ணணும், 1 பம்ப் ஆப்ரேட்டிங் ஹவு மச், லிஃப்டிங் ஹவு மச் ஹெட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஹெட் பம்பிங் ஃபார் சிங்கிள் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் அப்படின்றோம். ஓகேங்களா? எஸ். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெட்டை பற்றி படிக்க போகிறோம். அதாவது இன்லெட்லேருந்து அவுட்லெட்டுக்கு அந்த ஹெட்டுக்குலாம் நமக்கு ஸ்டாட்டிக் ஹெட்னா என்ன, கிராஸ் ஹெட்னா என்ன, மோனோமெட்ரிக் ஹெட்னா என்ன அப்படின்றத நம்ம நீட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஓகே. இதனுடைய ஒரு சம்ப் கீழே பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டி. ஓகேங்களா? இது நமக்கு வந்து ஒரு சம்புன்னு வச்சுக்கலாம். பிலோ ஆர் எபோ கிரவுண்ட் லெவல். பிலோ கிரவுண்ட் லெவல் சம்புன்னு சொல்லுவோம். எபோ கிரவுண்ட் லெவல் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம். ஓகே, எபோ கிரவுண்ட் லெவல்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வாட்டர் லிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதாவது பைப்போடைய கிரவுண்ட் லெவல்லேருந்து இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் நமக்கு வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து இந்த பாட்டம் ஆஃப் த டேங்க் வரல இருக்கக்கூடியது வந்து அதாவது பைப் லெவலில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்டிக் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது பாட்டம் ஆஃப் டேங்க் லெவலில் வந்து நமக்கு ஸ்டாட்டிக் ஹெட். இதுக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி ஹெட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களா? ஓகேங்களா? சாரி, எஸ். இது வரல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஸ்டாட்டிக் ஹெட். சாரி, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் ஹெட், அதாவது சக் பண்ணுறோம். நம்ம வாட்டர் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து பாட்டிலேருந்து நம்ம சக் பண்ணுறோம். இது வந்து சக்ஷன் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்டாட்டிக் ஹெட். ஓகே, எஸ். ஸோ அப்போது மோனோமெட்ரிக் ஹெட் அப்படின்னா நமக்கு என்ன? அப்போது மோனோமெட்ரிக் ஹெட் அப்படின்றது இன்க்ளூடிங் ஆல் ஹெட் லாஸ். ஓகேங்களா? இன்க்ளூடிங் ஆல். அப்போ நமக்கு ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் ஹெட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெட் லாஸ் நமக்கு உள்ளது அதான் வந்து மோனோமெட்ரிக் ஹெட் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 2 பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்னு. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 பீசோமெட்ரிக் ஹெட்னு நமக்கு சொன்னோம். அப்போது பீசோமெட்ரிக் ஹெட் ஆஃப் 0.1 பீசோமெட்ரிக் ஹெட் ஆஃப் 0.2 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வரும்? ஹெட் லாஸ் நமக்கு வரும். சரிங்களா? ப்ளஸ் அது எவ்வளோ டெலிவரி பண்ணுச்சு அப்படின்றது நமக்கு வரும். சரிங்களா? எஸ். இதை நம்ம இதில் படிச்சிருப்போம் பெர்னோல்ட்ஸ் ஈக்குவேஷனில். ஓகேங்களா? ஹெட் லாஸ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? எஸ். ஓகே. ஸோ இப்போ மோனோமெட்ரிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் அதர்வைஸ் ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் ஹெட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் ஹெட் லாஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ இது இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தனித்தனியாக ஒரு டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, 50 கான்செப்ட் தனியாக இருக்குது. சரிங்களா? அதை நம்ம பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகே, எஸ். அப்போது ஸ்டாட்டிக் ஹெட் இஸ் ஈக்குவல் டு சக்ஷன் ஹெட் ப்ளஸ் டெலிவரி ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். சக்ஷன் ஹெட் அப்படின்னா பாட்டத்துலேருந்து எவ்வளோ தண்ணி வந்து அப் டு நம்மளுடைய ஸ்டாட்டிக் லெவல் வரலும், அதாவது கிரவுண்ட் லெவல் வரலும் வருது. அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடியதுனா டெலிவரி ஹெட். ஓகேங்களா? ஸோ அப்போ சக்ஷன் ஹெட் ப்ளஸ் டெலிவரி ஹெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஹெட் அப்படின்றது டோட்டல் ஹெட், அதாவது டோட்டல் எனர்ஜி பிட்வீன் தி என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் ஆஃப் தி பைப். அப்போ என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் ஆஃப் தி பைப்னா டோட்டல் எனர்ஜி வாட்? P/ρg V²/2g Z is equal to constant inlet minus P/ρg V²/2g Z is equal to constant plus
ஹெட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு அது கிராஸ் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே ரைட். மல்டி ஸ்டேஜ் பம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ மல்டி ஸ்டேஜ் பம்ப் வந்து இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் த 2 கண்டிஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை டிஸ்சார்ஜ் கொடுக்கணும், ஹை ஹெட் கொடுக்கணும். அப்போ பம்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? சீரிஸாக கனெக்ட் பண்ணால் என்ன கேஸு, பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன கேஸு? ஒன்றும் இல்லை, இது ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு. ஃப்ளோ த்ரோ பைப்பில் த பைப் கனெக்டட் இன் சீரியஸ், சீரியஸாக பைப் கனெக்ட் 1 2 3. அப்போ நமக்கு என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட் படிச்சிட்டோம். அப்போ என்ன பூஸ்ட்டாக இருக்கும்? ஹெட் வந்து பூஸ்ட். கரெக்டாக? ஹெட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ண போகிறோம். இதே பைப் கனெக்டட் இன் பேரலல் நமக்கு டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? டிஸ்சார்ஜ் வந்து மோராக இருக்கும், பூஸ்ட். ஹெட் வந்து நமக்கு வந்து ஹெட் லாஸ் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம படிச்சுப்போம். சேம் அப்படியே அந்த டிட்டோ இங்கே அப்படியே போடுறோம். அங்கே வந்து என்ன பண்ணுறோம்? பைப்புன்னு சொன்னோம், அந்த பைப்பை தூக்கிட்டு பம்புன்னு எழுதிக்கிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே. த மல்டி ஸ்டேஜ் பம்ப் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டு பூஸ்ட் தி டிஸ்சார்ஜ் அண்ட் ஹெட் discharge and head. It is depending upon the connection of the pump. ஓகேங்களா? எஸ். the pump is ஆல்ரெடி நம்ம படித்த நம்பர் ஆஃப் பம்ப் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது டோட்டல் ஹெட் டிவைட் பை தி மோனோமெட்ரிக் ஹெட் ஆர் ஹெட் ஈச் பம்ப் இஸ் டெலிவர் டு தி ஹெட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? எஸ். அப்போ சீரியஸ் கனெக்ஷன். ஓகேங்களா? அப்போ சீரியஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இங்கே ஒரு பம்பு, அதேமாதிரி எனக்கு இங்கே ஒரு பம்பு, இங்கே ஒரு பம்ப். ஓகேங்களா? இதெல்லாம் பம்ப் 1 2 3 அப்படின்னு 3 பம்ப் கனெக்ட் பண்ணுறீங்க. பூஸ்ட் தி ஹெட். ஓகேங்களா? நமக்கு என்ன பண்ணோம்? பூஸ்ட் தி ஹெட், டிஸ்சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? எஸ். முடிஞ்சா பேரலல் கனெக்ஷன். பூஸ்ட் தி டிஸ்சார்ஜ், ஹெட் இஸ் கான்ஸ்டன்ட். பூஸ்ட் தி டிஸ்சார்ஜ் அண்ட் ஹெட் இஸ் தி கான்ஸ்டன்ட். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே. த ரிலேஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த 2 மார்க். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். n directly proportional to root of h, q directly proportional to root of the h, p directly proportional to h power 3/2 or 1.5. அதேமாரி இன்னொன்று பார்த்தோம்னா டயாமீட்டர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் தி ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். சரிங்களா? எஸ். இதெல்லாம் ஒரு டெரிவேஷன், அதை நமக்கு படிக்கவும் வேணாம், அவ்வளோ டீப்பாக நம்ம போகவும் வேணாம். சரிங்களா? எஸ். நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ஹெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின் இது. என்பிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்பிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. என்னென்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல், ஓகேங்களா, ஒரு கார் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஒரு ஸ்டீல் பிளான்ட் ஆர் எனி சூப்பர் அலாய் பிளான்ட் போர் போடுறாங்க. சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் அவங்களாம் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 1000 அடி 2000 அடி, அதாவது 500 மீட்டர் 600 மீட்டர் அவ்வளோதான் போர் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் வந்து அதிகம் தேவைப்படும். அப்படி போடும்போது நமக்கு என்னென்னா, பேஸ்ட் ஆன் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நேச்சுரலாகவே தண்ணி மேலே வந்துடும் இல்லைங்களா? அப்போ அது எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. பட் பேஸ்ட் ஆன் தட் கான்செப்ட் ஆல்ரெடி நமக்கு கூடிய டேட்டா, ஜென்ரல் டேட்டா எல்லாமே நமக்கு தெரியும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1.01 பார்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் 101.3 கிலோ பாஸ்கல் ஆர் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து எவ்வளோ ஹைட்டில் நமக்கு வந்துடுது. அப்போ பேலன்ஸ் ஹைட்டு தான் நான் மோட்டர் ப்ரொவைட் பண்ணணும். இல்லை தேவையில்லாமல் இந்த ஹைட்டுக்கு நான் வந்து மோட்டர் ப்ரொவைட் பண்ணணும், என்னோடய எஃபிஷியன்சி, என்னுடைய பவர் சப்ளை, என்னுடைய அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்டே. ஓகேங்களா? டியூ டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் த போர் வாட்டர் ரைசிங் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். த போர் வாட்டர் ப்ரெஷர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டியூ டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரைசிங். Okay, the rising head is useful for to saving the power and number of the pumps also. ஓகேங்களா? எஸ். அப்போ என்பிஎஸ்ஹெச் அப்படின்னா நமக்கு என்ன? நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ஹெட். என்பிஎஸ்ஹெச் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சக்ஷன் ஹெட். ஓகே, ஹெச்ஏ மைனஸ் ஹெச்எஸ். இதை நான் அப்படி தான் படிச்சிருக்கேன். ஹெச்ஏ மைனஸ் ஹெச்எஸ் மைனஸ் ஹெச்எஃப்எஸ் மைனஸ் ஹெச்வி. அவ்வளோதான். ஹெச்ஏ மீன்ஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஹெட் மைனஸ் ஹெச்வி அப்படின்றது, ஹெச்எஸ் அப்படின்றது சக்ஷன் ஹெட். ஹெட் லாஸ் டியூ டு சம் ஹெட் லாஸ். ஓகேங்களா? ஹெட் லாஸ் டியூ டு சம் ஆல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மைனஸ் ஹெச்வி வேக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லா டேட்டாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எல்லா டேட்டாமே நமக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் நமக்கு. இது நமக்கு வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். வேப்பர் ப்ரெஷர் 2.5 மீட்டரில் நமக்கு 30 டிகிரி 20 டிகிரி செல்சியஸா? ஓகே ஓகே, இதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி 25 to 27 டிகிரி, 27 + or - 2 டிகிரி செல்சியஸ். ஓகே, த வேப்பர் ப்ரெஷர் ஹெட் அட் 2.5 மீட்டர் ஃபார் 20 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? 2.5 மீட்டர் ஃபார் 20. அப்போ 20 டிகிரி செல்சியஸில் 2.5 மீட்டர். அப்போ
10.3 மீட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நமக்கு இருக்கும். சரிங்களா, 100 டிகிரி செல்சியஸ். வேப்பர் இது எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க. நீங்கள் எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சரிங்களா, உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த விஷயம் மட்டும் தான். NPSH is equal to HA minus HS minus HV minus HFS. அவ்வளோதான். அப்போ என்ன டேட்டா கேட்குறாங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா, எஸ். Due to NPSH, low pressure formed during the flow is known as cavitation. Cavitation அப்படின்னா நமக்கு என்ன? இந்த NPS நெட் பாசிட்டிவ் செக்ஷன் ஹெட்னால நம்ம அப்ளை பண்ணுற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதெல்லாம் நமக்கு என்ன, நமக்கு ஏர் பபுள்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த ஏர் பபுள்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து கேவிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் நம்ம ஒரு நம்பர்ஸ் நம்ம இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தோமோ கேவிடேஷன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, தோமஸ் கேவிடேஷன் நம்பர்ஸ் ஆர் தோமோ கேவிடேஷன் நம்பர். த ஸ்டடி ஆஃப் கேவிடேஷன் யூஸ்டு ஃபார் எஸ் தோமோஸ் கேவிடேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது NPSH இஸ் ஈக்குவல் டு கேவிடேஷன் இஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு NPSH டிவைட் பை ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு NPHS டிவைட் பை சிக்மா. ஓகேங்களா, அப்படின்ட்டு நம்ம படிப்போம் இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் எஸ் தோமோ கேவிடேஷன் நம்பர் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, இந்த லோ ப்ரெஷர்னால நமக்கு என்ன சொன்னோம், கேவிடேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த கேவிடேஷன் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு சயின்டிஸ்ட் வராரு, தோமஸ் அப்படின்றவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு, இந்த கேவிடேஷனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் மோனோமெட்ரி ஹெட் வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம். அப்போ இது எதனால் நீங்கள் அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்கிறார் இவர். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு, இதுதான் தோமோ கேவிடேஷன் நம்பர். சிக்மா இஸ் ஈக்குவல் டு NPSH divided by H. H means monometric head. Monometric head ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் ஹெட் லாஸ். ஓகே, ஸ்டாட்டிக் ஹெட் ப்ளஸ் ஹெட் லாஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது ஆக்சுவல், ஓகேங்களா, ஆக்சுவல் தோமோ கேவிடேஷன் நம்பர் மச் கிரேட்டர் தென் தோமோ கேவிடேஷன் நம்பர் வந்து அதிகமாக இருக்கணும். எதை விட, கிரிட்டிக்கலை விட இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேவிடேஷன் வராதுங்க அப்படின்றாங்க. அப்போ கேவிடேஷனால் என்னச்சும் ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக. லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு ப்ராப்பராக தண்ணி வராது. தண்ணி நமக்கு கம்மியாக தான் வரும். டிஸ்சார்ஜ் இஸ் கம்மிங் வெரி லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்போது சிக்மா கிரேட்டர் தென் ஆக்சுவல் அப்படின்னா தட் இஸ் நோ கேவிடேஷன். அப்போது நமக்கு ஆக்சுவல் வேல்யூ வந்துன்னா ஷுட் பி கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. அப்போ நமக்கு என்ன வேணும், ஓவராக இருக்கணும். நம்மளோட வேல்யூ நமக்கு வந்து ஓவராக இருக்கணும். தோமோ கேவிடேஷன் நம்பர் ஷுட் பி மோர் கம்பேர்ட் டு தி கிரிட்டிக்கல் வேல்யூ. அப்போ அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ என்ன, இவர் ஃபார்முலா கொடுத்துருக்காரு. சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு 1.043 H/4/3. ஓகேங்களா, 1.03 இது டேரெக்டாக நம்ம ஹெச் வச்சு எழுதணும்னா, ஓகேங்களா, எஸ், ஓகே, கரெக்ட். 1.043 H/4/3 பேஸ்ட் ஆன் தி மோனோமெட்ரிக் ஹெட்டை வச்சு நம்ம எழுதணும்னா, இதே நமக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வச்சு எழுதணும்னா 1.004னே வச்சுக்கோங்க. இது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது நமக்கு, 1.03 NS/4/3. ஓகே, NS/4/3 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு சொல்கிறோம். NS/4/3 இன்ட்டு 10⁻³ 3 நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3/4 5/4 4/3 இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கரெக்டாக ஸ்டாண்டர்டாக ஒரு இதை படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, தோமோ கேவிடேஷன் நம்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த NPSHலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டேரெக்டாக இந்த கிரிட்டிக்கலோடைய ஃபார்முலா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹெச் கேட்டாங்கன்னா டேரெக்டாக 4/3. தட் இஸ் நோ மல்டிபிகேஷன் ஆஃப் 10⁻³ கேட்கல அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் வச்சு கேட்டாங்கன்னா 1.043 இன்ட்டு NS/H/4/3 இன்ட்டு 10⁻³ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நீங்கள் இன்னும் ஒரு பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, ப்ராப்பராக படிக்கிறது, ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கிறது, ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதாவது டெஸ்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஆர் உங்களுக்கு தேவையான ஒரு புக், உங்களுக்கு பிடிச்ச புக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம படிக்கிறது. ஓகேங்களா, ஸோ நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் எந்த புக்கு நான் வந்து படித்தேன், எந்த புக்கு வந்து ரெஃபர் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, எஸ். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பம்ப்பு நம்ம பார்க்க போகிறோம், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இந்த பம்பை பொறுத்தவரை நமக்கு நிறைய டாபிக் இருக்குது. ஒரு 4 கான்செப்ட் இதில் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் பம்ப்பு, சென்ட்ரிஃபியூகல் பம்ப்னா என்ன, ஸ்லிப்னா என்ன, ப்ரைமிங் ஆக்ஷன்னா என்ன, அடுத்து தோமோ கேவிடேஷன்ஸ், NPSH, ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இது முடிச்சோன்னா அந்த ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் ஏர் லிஃப்ட்னு ஒன்று, ஓகேங்களா, ஏர் பம்புன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி எப்படி அதிகப்படுத்துது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். ரெசிப்ரோகேட்டிங் பம்புன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரீட்லாம் இருக்கும் இல்லைங்களா, தெருவுலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அடிப்பம்பு தான் நமக்கு வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்புன்னு சொல்லுவாங்க. ஹை ஹெட், ஓகேங்களா, ரொம்ப டீப்பில் இருக்கும். ஓகேங்களா, ரெசிப்ரோகேட்டிங் பம்பு ரொம்ப டீப்பில் இருக்கும். தண்ணி வந்து கம்மியாக தான் வரும், ஆனால் வாட்டர் வந்து அதிகம் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இதுதான் நமக்கு வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். போகலாங்களா, ஓகே. ஹை ஹெட் அண்ட் லோ டிஸ்சார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா, சாரி, ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹெட் அண்டு
லோ டிஸ்சார்ஜ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஓகே, எஸ். சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிஸ்டன். ஓகேங்களா. அப்போ நமக்கு என்னென்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த பிஸ்டன் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல வாட்டர் நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல நமக்கு கேப் இருக்கும், இதுவரை நமக்கு வாட்டர் வந்து வெளியே நமக்கு இப்படி வரும். சரிங்களா. எஸ், சேம் அதே நமக்கு இருக்கக்கூடிய தெரு பைப்பு தான் நமக்கு வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னு சொல்கிறோம். சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். அப்போ இதனுடைய டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்றத நமக்கு விஷயம். டிஸ்சார்ஜ் Q = ALN/60. டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னா என்ன பண்ணுவீங்க, சிங்கிளுக்கு ALN/60, டபுள் ஆக்டிங்னா இன்ட்டு 2, அவ்வளோதான். 2ஆல் மல்டி பண்ண போகிறீங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ வாட் இஸ் மீன் பை A, L அண்ட் N அப்படின்றது போது நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது. L இஸ் த லென்த் ஆஃப் தி சிலிண்டர். ஓகேங்களா. அந்த சிலிண்டரோட லென்த் என்ன. ஓகே, இந்த நீங்கள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்னு சொல்லிட்டு அவங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காரோடைய சிஸ்டத்தை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. காரோடைய சிஸ்டத்தை அப்படி கொடுத்துருப்பாங்க. இதை இன்டாச் பண்ணி இதனுடைய எல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சிலிண்டருடைய லென்த். ஓகே, த லென்த் ஆஃப் தி சிலிண்டர் ஆர் கிராங்க் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். கிராங்க் லென்த்னா இது ரொட்டேட் ஆகி இப்படி ரொட்டேட் ஆகிட்டு ஒரு ரொட்டேஷன் அப்படி கொடுக்கும். ஓகேங்களா. அதான் நமக்கு கிராங்க் லென்த்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கிராங்க்குடைய ஸ்பீடு. ஓகே, N அப்படின்றது RPM, ரெவல்யூஷன் பர் மினிட்ஸில் போடுவோம். கிராங்க்ன்றது நமக்கு என்னன்றது கிராங்க் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். எல்ன்றது கிராங்க் லென்த் ஆர் லென்த் ஆஃப் தி சிலிண்டர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா. இது எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் இதுவும் நமக்கு மூவ் ஆகி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்க, அதோட பெரிமீட்டர் தான் அது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ன்றது சேம் அதே தான். ஏன்றது ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் டிஸ்சார்ஜ் Q = ALN/60. இந்த RPM வந்து பார்த்தீங்கன்னா எதில் கொடுத்துருவாங்கன்னு பார்க்கணும். மினிட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கம்முன்னு நீங்கள் இந்த 60 வரக்கூடாது. ரெவல்யூஷன் 50 RPM, ரெவல்யூஷன் பர் மினிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மினிட்ஸை நம்ம செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த 60 நம்ம போடுறோம். அதர்வைஸ் ஜென்ரலி இது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ALN மட்டும்தான். ஓகேங்களா. எஸ். ஸோ ALN/60 இது 2 டைம்ஸ் ஆஃப் ALN/60 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஓகே, ஸ்லிப் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்லிப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. நெகட்டிவ் ஸ்லிப் எப்போ வரும், ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் தி பம்ப் வந்து கிரேட்டர் தென் 450 அப்படிங்கும்போது நமக்கு நெகட்டிவ் ஸ்லிப் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கிரேட்டர் தென் 80, 160 மட்டும் நம்ம வச்சுருந்தோம். சரிங்களா. எஸ். ஓகே, அப்போ ஸ்லிப் ஜென்ரலி ஸ்லிப் இஸ் டிஃபைன் ஆஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அண்ட் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஐடியல் டிஸ்சார்ஜுக்கும் ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இப்போ இதில் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப். ஓகேங்களா. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் இஸ் 1 - CD × 100. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸி. ஓகே, 1 - CD × 100. வாட் இஸ் மீன் CD? ஆக்சுவல் டிஸ்சார்ஜுக்கும் தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜுக்கும் உள்ள ரேஷியோ. த ரேஷியோ பிட்வீன் தி ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் அண்ட் ஐடியல் ஆர் தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டு நம்ம வென்சுரி மீட்டரில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ வென்சுரி மீட்டருக்கு டிஸ்சார்ஜ் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, 0.94லேருந்து 0.98 வரை நமக்கு இருக்கும். கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டி 1 ஆர் 0.98ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அப்போ எங்கெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எங்கெல்லாம் வந்து லூப்பில் நமக்கு கிடைக்குதோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. இது ஆரிஃபைஸ் மவுத் பீஸ்க்கு 0.64 to 0.68. ஓகேங்களா. 0.7 வரலும் நமக்கு வரும். ஓகே, அப்போ CD ஸ்லிப் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் இஸ் ஈக்குவல் டு 1 - CD × 100. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப்போட ஒரிஜினல் ஃபார்முலா இதுதான். சரிங்களா. ஸோ அதை வந்து 1 - CD × 100 போட்டால் உங்களுக்கு ஈஸியாயிரும். அப்போ CDன்றது ஆக்சுவல் டிஸ்சார்ஜ், தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் தியரிட்டிக்கல் மைனஸ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் / தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ். அப்போ இதில் மீனிங் என்ன, இது என்னது நமக்கு, இதுதான் ஸ்லிப். ஸ்லிப் / தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா. இது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் இஸ் ஈக்குவல் டு ஸ்லிப் / தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் ஆர் 1 - CD × 100. அப்போ ஸ்லிப் எவ்வளோ நமக்கு வரும், சம்திங் அந்த ஹெட் லாஸ், அதாவது சம்திங் அந்த டிஸ்சார்ஜ் லாஸ் / ஒரிஜினல் டிஸ்சார்ஜ் என்ன நமக்கு ஆஸ் பர் தி ஃபார்முலா, தியரிட்டிக்கல் ஃபார்முலா என்ன, அது ரெண்டுக்குள்ள பர்சன்டேஜ் ரேஷியோ தான் நமக்கு வந்து ஸ்லிப் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா. இது புரிஞ்சிருச்சா. அப்போ இந்த ஸ்லிப்புக்கான காரணம் என்ன, இதை நான் எப்படி தான் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. எஸ். ஸ்லிப் நெகட்டிவ் ஸ்லிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஓகே, இது வந்து நெகட்டிவ் ஸ்லிப் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 1 பம்ப் ரன்னிங் அட் ஹை ஸ்பீட் அப்படின்றோம். பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் நம்ம ரன் பண்ணுறது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அப்போ அது எவ்வளவு, 450 RPM அப்படின்றோம், ரெவல்யூஷன் பர் மினிட். பம்ப் ரன்னிங் அட் ஹை ஸ்பீட், சக்ஷன் இட் இஸ் வெரி லாங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக. எஸ், சக்ஷன் இட் இஸ் லாங், டெலிவரி இட் இஸ் ஷார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. சக்ஷன் இட் இஸ் லாங் அண்ட் டெலிவரி இட் இஸ் ஷார்ட் அப்படின்றோம். பம்ப் அதாவது நம்ம சக் பண்ணக்கூடிய பைப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது, டெலிவரி ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ண பைப்பு கூட வந்து சின்னதாக வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து
அதனால நமக்கு நெகட்டிவ் ஸ்லிப் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அந்த ஸ்லிப். இண்டிகேட்டர் டயக்ராம் ஓகேங்களா. அங்கே எப்படி நம்ம முசல் டயக்ராம் நம்ம பார்த்தோமோ அதேமாதிரி இவர் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் டயக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றிலாம் எதுவும் கேட்டதில்லை. அதுலேருந்து இதில் எடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதெல்லாம் டேரெக்டாக நம்ம ஃபார்முலா எடுத்தது. ஓகேங்களா? எஸ். தி ஏரியா ஆஃப் தி இண்டிகேட்டர் டயக்ராம் directly proportional to work done per seconds. So what is this work done per seconds? Powers. Area of the work done diagram is equal to directly proportional to power of the pump அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். அப்போ discharge directly proportional to root of h and directly proportional to root of the h. Power directly proportional to h power 1.5 or 3/2. Diameter directly proportional to the root of the h அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? எஸ். நெக்ஸ்ட் போலுங்களா, ஏர் விசல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. சாரி, ஏர் விசல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் வந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிஏலையும் சரி, டிஆர்பிலையும் சரி, கேட்டில் அதிகமாக கேட்டதில்லை, இஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, நிறைய இந்த பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது, ஏர் விசல். ஓகே, இந்த ஏர் விசல்லாம் என்ன அப்படின்னா, எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேங்க் மாதிரி தான். ஒரு சர்ச் டேங்க் நம்ம அங்கே எப்படி யூஸ் பண்ணோம் டர்பைனில், அதாவது வாட்டர் ஹேமர் ப்ரெஷரில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணமோ சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகேங்களா? ஸோ ஏர் விசல்ஸ் யூஸ்ட், ஓகே, ஏர் விசல் யூஸ்ட் அப்டைன் டு மெயின்டைன் யூனிஃபார்ம் ஃப்ளோ அண்ட் continuous water flow to save the considerable amount of the work done, work, and to run the pump at high discharge any without separation of the water அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்றும் கிடையாது, கண்டினியூஸ் யூனிஃபார்ம் ஃப்ளோ அண்ட் கிவன் தி மோர் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? ஹை ஸ்பீட் அட் வித்தவுட் எனி செப்பரேஷன். ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு வேர்ட் நம்ம புரிஞ்சிருக்கணும். ஹை ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ மோர் தென் 450 கூட இருக்கலாம். பட் அவங்க எதுவும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் மென்ஷன் பண்ணல. மோர் தென் ஹை ஸ்பீடில் ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு நெகட்டிவ் ஸ்லிப் வரும். அப்போ நெகட்டிவ் ஸ்லிப்னா மீனிங் என்ன, டிஸ்சார்ஜ் நமக்கு கம்மியாக வருது. அப்போ கிவன் தி மோர் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃப்ளோ அண்ட் டிஸ்சார்ஜ். ஓகே, பம்ப் ரன்னிங் அட் ஹை ஸ்பீடு. அப்போ எப்போ யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் விசல்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பம்ப் ரன்னிங் அட் ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், தி பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸ். ஓகே, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எஃபிஷியன்சி தான் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி, த சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் இந்த ஏர் விசல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அந்த சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் ஏர் விசல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 85% உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஓகேங்களா? எஃபிஷியன்சி இஸ் 85% இன் அப்ராக்சிமேட்லி ஆர் 84.58 இஸ் அக்யூரேட் வேல்யூ. இது வந்து புக்கோட வேல்யூ. இது நம்ம ஜஸ்ட் 84.8 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 85% ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? 15% லாஸ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் நமக்கு வரது 15%, நமக்கு வந்து சேரது 85% தான். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லாஸ் 15%, எஃபிஷியன்சி எங்களுக்கு 85%. சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் ஏர் வெசல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எஃபிஷியன்சி 80%. இது டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஏர் வெசல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 39.2 ஃபார் தி ஈச் ஒன் நமக்கு. ஓகேங்களா? 39.2 ஆர் 40% அப்ராக்சிமேட்லி இந்த ஈச் ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மல்டி சிலிண்டர் பம்ப். ஓகேங்களா? நான் மல்டி சிலிண்டர் பம்ப் யூஸ் பண்ணுறேன். அதாவது சிலிண்டர் நம்பர் 1, ஓகே, சிலிண்டர் நம்பர் 2, ஓகேங்களா, சிலிண்டர் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஈச் ஒன் எல்லாத்தையும் ஒரே ராடில் வந்து கனெக்ட் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நோ நீடு ஃபார் ஏர் விசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? மல்டி சிலிண்டர் பம்ப்ஸ் ஆர் யூஸ்டு ஈவன் வித்தவுட் ஏர் விசல்ஸ் டெலிவர் த மோர் யூனிஃபார்ம் கம்பேர்ட் டு தி சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். பாருங்கள், மல்டி சிலிண்டர் பம்ப் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் ரெசிப்ரோகேட்டிங் பம்போட மோர் எஃபிஷியன்சி கொடுக்குதுங்களாமா. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். த ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இஸ் மோர் எஃபிஷியன்சி இஸ் கிவன் வித்தவுட் யூசிங் ஏர் விசல்ஸ். ஓகேங்களா? கம்பேர் டு த சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். என்ன கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்டி சிலிண்டர் பம்ப் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் தான். ஏர் விசல்ஸ் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கிவன் தி மோர் டிஸ்சார்ஜ் அண்ட் மோர் யூனிஃபார்ம் ஃப்ளோ. 2, சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 85% உங்களுக்கு எஃபிஷியன்சி வருது. ஓகேங்களா? டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் யூஸ் பண்ணிங்க, டபுள் ஆக்டிங் பம்ப் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் ஏர் விசல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 40%, அப்ராக்சிமேட்லி 39.2% உங்களுக்கு வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி சிலிண்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது நோ நீட் ஃபார் ஏர் விசல் ஈவன் கிவன் ஃபார் தி மோர் எஃபிஷியன்சி கம்பேர்ட் டு தி சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எஸ். ஸோ இந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வந்து சின்னதாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இது அதிகம். சரிங்களா? சேம்
அதாவது நம்ம டர்பைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டர்பைன் வந்து சின்னது தான். வாட் இஸ் வாஸ் டக்குன்னு முடிஞ்சிரும். பட் இந்த பம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கான்செப்ட் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? எஸ். பிகாஸ் நமக்கு வந்து டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேஸ் தான். ஹைட்ராலிக் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டூ மெக்கானிக்கல் எனர்ஜி. பட் இந்த பம்ப் அப்படி கிடையாது நமக்கு. மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டூ ஹைட்ராலிக் இஸ் ஜஸ்ட் தியரி அது. சரிங்களா? இப்ப நம்ம வந்து வீட்ல யூஸ் பண்றோம். வாட்டர் ட்ரீட்மென்ட் பிளான்ட்ல யூஸ் பண்றோம். சீவேஜ் ட்ரீட்மென்ட் பிளான்ட்ல யூஸ் பண்றோம். பம்பிங் யூனிட்ஸ் யூஸ் பண்றோம். ஒவ்வொரு பிளேஸுக்கும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலருந்து வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு 10, 15 டிஸ்ட்ரிக்ட் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, ஈச் டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பம்பிங் ஸ்டேஷன் வைக்கணும். ஒவ்வொரு என்ன சொல்றது? ஒவ்வொரு போஸ்ட் இருக்கலாம். டிபெண்டிங் அப்பான் தி கிரேடியன்ட் ஆஃப் தி லேண்ட். ஓகே. ஸோ, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து பம்பிங் யூனிட்ல யூஸ் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் பம்பு? ஹை ஹெட்டா? லோ ஹெட்டா? ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீடா? என்ன கேஸ் உங்களுக்கு வேணும்? டிஸ்சார்ஜ் நீங்க அதிகம் குடுக்கணுமா? ஹெட் அதிகம் குடுக்கணுமான்னு சொல்லிட்டு, நெறைய டிஃபரெண்ட் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில நெறைய இருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அண்ட் ஒரு பிராக்டிகல் டாபிக். அதுவும் இந்த என்பிஎஸ் ஸ்கெட்ச்லாம் நீங்க வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த கொஸ்டின் என்ன பண்ணுவோம், ஒரு பிராக்டிகல் கொஸ்டின் மாரி குடுப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் டன் ஃபார் த போரிங் ஃபார் 100 மீட்டர் பிலோ தி கிரவுண்ட் லெவல். Already the water is section it is came for 40 மீட்டர் எபோவ். ஸோ வாட் இஸ் த வேப்பர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வேப்பர் பிரஷர் ஹெட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல வேப்பர் பிரஷர் உடைய ஹெட் லாஸ் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹெட் லாஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சிருங்க. ஹெட் லாஸ் ஈக்குவல் டூ ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஹெட் லாஸ் ஈக்குவல் டூ 8 FL Q ஸ்கொயர் பை பை ஸ்கொயர் GD பவர் 5. அப்போ டிஸ்சார்ஜ் எங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாபிக் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. ஓகேங்களா? ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. சரிங்களா? கண்டிப்பா இதுலேருந்து 4 மார்க். ஓகே. 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்க இது. சரிங்களா? அதாவது இதையும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓப்பன் சேனல் ஃப்ளோ அப்படின்னா, கிராவிட்டி ஃப்ளோல நம்ம என்ன பண்றோம்? அதில டிஸ்சார்ஜ் வெட்டட் பெரிமீட்டர் மினிமமா இருக்கணும். சைஸ் சின்னதா இருக்கணும். டிஸ்சார்ஜ் எங்களுக்கு மேக்ஸிமம் வரும்பாங்க. வெட்டட் பெரிமீட்டர் மினிமமா இருக்கணும். டிஸ்சார்ஜ் மேக்ஸிமம். இந்த கொஸ்டின் கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனுடைய கேஸஸ் என்ன அப்படின்னு, அதாவது ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன? ரெக்டாங்குலருக்கு என்ன? ரெக்டாங்குலர் மேக்ஸிமம் கேட்டதில்ல. சர்க்குலரும் அதிகம் கேட்டதில்ல. ட்ரையாங்கிள் அண்டு ட்ரப்பீசாய்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கேட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேங்களா? சொல்ல சொல்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் தி ஃபாலோயிங்ல குடுத்துட்டு எப்படி கேட்பாங்கன்னா, ஹைட்ராலிக் ரேடியஸ் எப்படி? ஹைட்ராலிக் மீன் டெப்த் கேட்பாங்க. 2ம் ஒண்ணு தான். அண்ட் ஹைட்ராலிக் டெப்த்னா என்னன்னு கேட்பாங்க. ஹைட்ராலிக் மீன் டெப்த் வேற, ஹைட்ராலிக் டெப்த் வேற. சரிங்களா? எஸ். ஸோ அப்புறம் ஃப்ரூ நம்பர், ஓகே, ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஓகே. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைட்ராலிக் ஜம்ப், ஓகே. ஹைட்ராலிக் ஜம்ப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத நீட்டா ஓப்பன் சேனல் ஃப்ளோ நம்ம படிக்கலாம். இதில அது மட்டும் இல்லாம இன்னொரு நமக்கு 3 டாபிக் இதில இருக்கு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டெக்ஸ் ஃப்ளோ, இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அண்ட் பவுண்டரி லேயர் தியரி அண்ட் ஓப்பன் சேனல் ஃப்ளோ. இன்னும் ஒரு 4 டாபிக் தான் இருக்கு. ஸோ இந்த 4 டாபிக் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஐல ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்க. அனலைஸ் பண்ணிட்டேன். அதில வந்து என்னென்ன டாபிக்ல வந்து அதிக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்றத ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அத போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து கன்டின்யூ பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.